கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீட்டில் கேட்ட வினாவுக்கான விடை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? தண்ணீர் பாய்ச்சுகிறவன் என்பது எதை குறிக்கிறது? இதுக்கான பதில் பிறருக்கு உதவுகிறவன். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினா பார்க்கலாமா? சமாதானத்தோட போய் என்று சொன்னவர் யார்? இதுக்கான பதில கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சரியான பதில நாளைக்கான வீடியோவில் சொல்றேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். He said to her, Daughter, your faith has healed you. Go in peace and be freed from your suffering. Mark 5:34. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? லேயான்ற ஒரு இளம்பெண் ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்து வந்தாளா. பல ஆண்டுகளா அவ உடல்நிலை குறைவால ரொம்பவே வேதனைப்பட்டாளாம். சில நாட்கள்ல அவளால நடக்க கூட முடியாம போச்சான். மக்கள் அவளை பார்த்து இரக்கம் கொண்டாலும் யாராலுமே அவளுக்கு உண்மையான உதவி செய்ய முடியலையா. ஒரு நாள் மாலை நேரம் இயேசு கிராமத்தின் அருகே போதிக்க வருகிறான்னு சொல்லிட்டு லேயா கேட்டாளா. உடல் பலவீனமா இருந்தாலும் நம்பிக்கையுடன் அவ அங்க சென்றாளா. அங்க பெரிய கூட்டம் இருந்ததா. எல்லாருமே இயேசுவை அருகில் பார்க்க முயன்றாங்களா. லேயாவினுடைய மனதுல ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்ததா. நான் அவருடைய வஸ்திரத்தை மட்டும் தொட்டா சுகமடைவேன்னு சொல்லிட்டு அவ மெதுவா கூட்டத்தை கடந்து சென்றாளா. இயேசுவனோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளா. அந்த நொடியில பல ஆண்டுகளா இருந்த வலி மறந்து போச்சா. அவ உடல்ல புதிய பலம் வந்துதா. இயேசு திரும்பி அவளை நோக்கி பார்த்தாரா. லேயா பயந்து நின்றாளா. ஆனா இயேசு அன்புடன் சிரித்து சொன்னாரா, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, உன் வேதனையில இருந்து விடுதலையா இருன்னு சொல்லிட்டு சொன்னாரா. அந்த நாள்ல இருந்து லேயாவனோட வாழ்க்கை மாறிச்சான். அவ உடலால மட்டும் இல்ல, இதே தலையை சுகமடைந்தாளா. தேவனை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கையும் சமாதானமும் கிடைக்கும் என்பதை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டாளா. ஆமென்.